இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட்டு சம் பார்க்குறோம். கொஷின் என்னென்னா ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சச் தட் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 71 கன்கரண்ட் எக்ஸ் ஆஃப் மாட் 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி என்ன ஃபார்மேட்டில் இது இருக்குது அப்படின்னா ஏ கன்கரண்ட் பி மாட் என். இதை நம்ம எப்படி எழுதணும் இந்த மெத்தடு படி அப்படின்னா ஏ இதை ஈக்குவல் டு அப்படின்னு போட்டோன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டுன்னு மாறிடும். இங்கே இருக்க பி இந்த சைடு போகும்போது மைனஸ் பியாக போகும். ஈக்குவல் டு என் இன்ட்டு கே. ஒரு சம் வேல்யூவால் இங்கே எண் என்ன இருக்கோ அதை அந்த எண்ணை சம் வேல்யூவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் அதால் டிவைட் ஆகும். இந்த ஏ மைனஸ் பிங்கிற நம்பர் இந்த என் இன்ட்டு கேங்கிற நம்பரால் டிவைட் ஆகி ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். ஓகேவா, அதுதான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கிறதுனால நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா, இப்போ 71 கன்கரண்ட் எக்ஸ் மாட் 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி தானே. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படிங்கிறது ரிமைண்டர். ஓகேவா, ரிமைண்டராக தான் இருக்கும். இதுதான் டிவைடராக இருக்கும், இது டிவைசராக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இந்த கே அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுற நம்பராக இருக்கும். ஸோ இப்போ இதனோட எக்ஸ் வேணும்னா இதை நம்ம டிவைட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், 71 நான் 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 8 8 64, பேலன்ஸ் 7. அவ்வளோதான், நம்மளுக்கு ரிமைண்டர் என்னென்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு எக்ஸோட வேல்யூ. சரியா, இப்போ இதில் நீங்கள் எப்படி எழுதலாம்னா இங்கே 7 போட்டு மாட் 8ன்னு எழுதணும். இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான், இதுதான் ஃபர்ஸ்ட் சம். வெரி வெரி சிம்பிள். இதில் என்னென்னா இது ஏ கன்கரண்ட் பி மாட் என். இது இங்கே இருக்கிறது எப்போதுமே இங்கே மைனஸாக போகும். ஸோ ஏ மைனஸ் பின்னு எழுதுறோம்னா ஈக்குவல் டு என் இன்ட்டு கேங்கிற ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் இதனுடைய இது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி நம்ம பண்ணலாம். செகண்ட் சம் பாருங்கள், 78 ப்ளஸ் எக்ஸ் கன்கரண்ட் 3 மாட் 5ன்னு இருக்குது. இதில் எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ப்ரொசீஜர் படி 78 ப்ளஸ் எக்ஸ் இங்கே இருக்க -3ங்கிறது தான் ரிமைண்டர் இல்லையா, அந்த ரிமைண்டரை நம்ம இந்த சைடு கொண்டு போய் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மாட் 5. இதில் நம்மளுக்கு என்கே அப்படிங்கிறத வேல்யூ தெரியாது, பட் இப்போதைக்கு நம்ம மாட் 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 75 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் 5. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா இந்த 5ங்கிற நம்பரால் இந்த ஹோல் நம்பரை நம்ம டிவைட் பண்ணோன்னா 0 தான் வரணும் ரிமைண்டர். ஓகேவா, அப்போ இந்த எக்ஸ் சம் வேல்யூ சம் இருக்குது, அதை கேட்டிருக்காங்க. லிஸ்ட் வேல்யூவும் இருக்குது, அதை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் வேல்யூக்கு நீங்கள் எந்த வேல்யூ போட்டால் அது 5ஆல் டிவைட் ஆகும். இப்போ 75 இருக்குது, ப்ளஸ் 1 போட்டு பார்த்தேன் 76, 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 2 போட்டு பாருங்கள் 77 ஆகாது. 3 4 79 5ஆல் டிவைட் ஆகுது. பட் 5 போட்டு பாருங்கள் 80ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ இது எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 80 ஆகும். இதை 5ஆல் நம்மளால் என்ன பண்ண முடியும், 0 வர மாதிரி நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணால் 5 போட்டால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், 80 வரும். அந்த 80யை நான் 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ மாடு 5ன்னு எழுத முடியும். ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. வெரி சிம்பிள். ஸோ சேம் கான்செப்ட் இன் தேர்ட் சம், 89 concurrent x plus 3 of mod 4. ஓகே, இப்போ இதை எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். 89 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3ன்னு சொல்லி இங்கேருந்து இங்கே போயிடும். ஈக்குவல் டு மாட் 4. ஸோ இங்கே என்ன வரும், 89லேருந்து 3 போயிடுச்சுன்னா 86 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் 4. அப்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அது 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ் நமக்கு மேக்ஸிமம் ரிமைண்டராக தான் இருக்கும், அல்லது டிவைட் பண்ணியும் எழுதலாம். இப்போ பாருங்களேன், 86 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது.
அப்போ எந்த நம்பர் அதில் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1 போட்டு பார்த்தா 85 கண்டிப்பாக டிவைட் ஆகாது. 2 போட்டு பார்த்தா 84 டிவைட் ஆகும் இல்லையா? பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 86 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு mod 4 இல்லையா? அப்போ என்ன இருக்கும், இங்கே 84 இஸ் ஈக்குவல் டு mod 4 அப்படிங்கும்போது 84 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 4s are 8, 0 4 1 4 is 4 டிவைட் ஆகுதா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட்டு 4th சம் எப்படி செய்யணும்னு பாருங்கள். 96 கன்கரண்ட் x/7 mod இந்த 4th சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 96 கன்கரண்ட் x/7 mod 5 இதுதான் கொஷின். இது நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். 96 இங்கே இருக்க x/7 அந்த சைட் போகும்போது மைனஸ் x/7 ஈக்குவல் டு mod 5 இல்லையா? இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 96 × 7 672 மைனஸ் x/7 ஈக்குவல் டு mod 5 இல்லையா? இந்த mod 5ங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டாம், நம்ம என்ன மாற்ற போகிறோம்னு பாருங்கள். இது வந்து நம்ம a கன்கரண்ட் b ஈக்குவல் டு n mod n அப்படிங்கும்போது a மைனஸ் b ஈக்குவல் டு nkன்னு படிச்சிருக்கோம். ஸோ 5n அப்படின்னு போகிறோம். இப்போ இது அடுத்த ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 35n. இங்கே எக்ஸுங்கிறது ரிமைண்டர். ஸோ 672வை 35ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதான் எக்ஸ் வேல்யூ. ஸோ நான் டிவைட் பண்ணுறேன். எத்தனை டைம்ஸ் வரலாம், 9 டைம்ஸ். ஸோ 7. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸ் வேல்யூ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இதுதான். ஓகேவா? இதுதான் 4th சம், வெரி ஈஸி ஒன். நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 672வை 35ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் சம் 5th சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 5x கன்கரண்ட் 4 mod 6. இது எப்படி எழுத போகிறோம், 5x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 6n இந்த மாதிரி எழுதலாமா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 5x நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கே இருக்க -4 இங்கே +4 ஆயிரும். அப்போ எக்ஸ் வேணும்னா 6n + 4/5. அப்போது எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணுக்கு பதிலாக சம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஒவ்வொன்றா போட்டு பார்க்கலாம். நமக்கு லீஸ்ட் வேல்யூங்கிறனால சின்ன நம்பரே போடலாம். n = 1னா எக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 6 × 1 6 + 4/5 2. So is equal to 2. So the x value least positive integer is x equal to 2. அவ்வளோதான். இந்த ஒரு வேல்யூ போதும். ஏன்னா இந்த சம்மை பொறுத்தவரை நமக்கு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் சின்ன நம்பர். இதை விட சின்ன நம்பர் எதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு எக்ஸ் வேல்யூ 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? வெரி சிம்பிள் சம். ஓகே, தேங்க்யூ.